ஹாய் செல்லக்குட்டீஸ், திஸ் இஸ் வைப் வித் விஜி ட்ராவல் விளாக். நம்ம இப்போ கங்கை நதி கரையோரத்தில் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு போயிருக்கிறோம். வாங்க எங்களோட ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க போகலாம். சூரியன் வரும்போது டல்லாக இருக்காதனால இது கங்கா போகிற வழி. காலையில் நேரத்தில் சூரியன் உதிக்கும்போது நாங்கள் அங்கே வாரணாசிக்கு போயாச்சு. வாரணாசியில் கங்கை நதி ஓரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பக்கத்துலேயே ஹனுமான் டெம்பிள் எல்லாம் இருந்துச்சு. அந்த சைட்டே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம கங்கா ரிவரை போய் பார்க்கணும். ஏன்னா கங்கா ரிவர் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப சேக்ரடான ரிவர். கங்கா அப்படின்னாலே பியூரிட்டி சிம்பலைஸ் பண்ணுது. அதனால் இங்கே பாருங்கள், சூப்பராக அந்த சன்ரைஸு, நிறைய போட்ஸ் அங்கே இருந்தது. மகாலயா டைமில் நம்ம இந்த கங்கையோரத்தில் நம்ம முன்னோர்களை நினச்சி இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறது ஹிந்து ரிலீஜனில் ரொம்ப விசேஷமான ஒன்று. நம்ம சான்ஸ் கிடைச்சாக்கா நம்ம கங்கை வரைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வாரணாசி, காசி இதெல்லாம் ஒரு புண்ணிய ஸ்தலங்கள். நம்ம முன்னோர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு ஒரு முக்தி கிடைக்கும். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் அந்த தர்ப்பணம் பண்ணும்போது அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்கள மறுபடியும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அதை செஞ்சு தானம் தர்மம் எல்லாம் பண்ணும்போது அவங்க சோல் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். அவங்க அந்த சோல் அப்படியே காட் கூட ஒன்றான மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் ஹாப்பியாக இருந்தால் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். அவங்க நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு படி மாதிரி. அதனால் நம்ம அவங்களுக்கு கிராட்டிடியூட் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் நேரத்தில் அந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணணும். இங்கே அந்த கங்கா நதியில் கால் நினச்சி சில பேர் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தண்ணியில் கால் வைக்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. சூப்பரான ஒரு அனுபவம். அந்த நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது அந்த எள், தண்ணி,
இதெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டுட்டாங்க. எள்ளு வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கங்கை நதியில் பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் இருந்துச்சு. அந்த போட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் ஆகி அந்த கங்கை ஆரத்தி காமிக்கிற அந்த பிளேஸுக்கு நம்ம போவோம். சைடில் வந்து தர்ப்பணமெல்லாம் பண்ணுற இடமெல்லாம் இருந்துச்சு. அங்கே எல்லாம் நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஐயர் வச்சு நாங்கள் அது பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கங்கை ஆரத்தி காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதை வந்து அப்படியே அந்த நதியிலேயே நம்ம சமர்ப்பிக்கிறோம். வாரணாசியில் வந்து காசி விஸ்வநாதர், கங்கா இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக லைஃப் டைமில் நம்ம ஹிந்துஸாக இருந்துட்டு கண்டிப்பாக போகணும். அதுவும் இங்கே வந்து ஸ்பெஷலாக இந்த தர்ப்பணமெல்லாம் பண்ணும்போது நம்மளோட முன்னோர்களுக்கே வந்து ஒரு நம்ம ஸ்பெஷலாக நினைக்கிறோம் இல்லையா. நம்ம இருக்கிற இடத்துல பண்ணலாம், ஆனால் நம்ம வந்து இருக்கிற இடத்த விட எங்கே ஸ்பெஷாலிட்டியோ அங்கே வந்து பண்ணும்போது அவங்களே வந்து ஒரு ஸ்பெஷல் நம்மளுக்கு ஆயிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து அதாவது புண்ணிய ஸ்தலங்களை வந்து இங்கே வந்து பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டோ அங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து குரூப்பாக நாங்கள் பண்ணணும். ஒரு ஐயரு அதுவும் வந்து நம்ம லாங்குவேஜ்லேயே தமிழ்லேயே வந்து அவங்க வந்து அந்த மீனிங் அர்த்தமெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அந்த அர்த்தத்தை புரிய வச்சு அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு வந்து ரொம்ப மகிழ்ந்து அதை நாங்கள் செஞ்சோம். நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து அது பண்ணும்போது நம்ம கிராட்டிடியூடு தான் ரொம்ப அதை வந்து நம்ம காமிக்கிறோம் அவங்களுக்கு. அப்போ இது ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கண்டிப்பாக இது மாதிரி நம்ம பண்ணணும். அவங்களுக்கு நம்ம வேறு என்ன தரோம் அவங்களுக்கு, அவங்க நம்மளுக்காக எவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க, அதை வந்து நம்ம நன்றி செலுத்தணும் அவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட அதை அவங்க வந்து நமக்கு மன்னிச்சிடுவாங்க. அதே மாதிரி நமக்கும் கொஞ்சம் இது கஷ்டம் இருந்தாலும் அதையும் வந்து நம்ம மன்னிச்சிடுவோம். அது மாதிரி ஒரு பீஸ் சிச்சுவேஷன் வந்து நமக்கு உருவாகும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் தானமெல்லாம் பண்ணலாம். அவங்க பேரில் வந்து துணிமணிகள் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் ஏழைகளுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். எவ்வளோ வயசானாலும் சில பேர் வந்து அவங்க பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. 80s 90 85 வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த கங்கை நதி பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கங்கை நதினாலே வந்து பியூரிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இங்கெல்லாம் வந்தோம்னா கங்கை நதி பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அப்போ வந்து நம்ம மனசுலேயும் ஒரு பியூரிட்டி வந்து இவால்வ் ஆகும். உண்மையான லைட்டே அதுதான். நிறைய போட்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஈவினிங் ஆரத்திக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஈவினிங் ஆரத்தி அங்கே நடக்கும்போது ஆரத்தி ஒரு இடத்துல நடக்குது. இது நிறைய காட்ஸ் இருக்குது, 18 காட்ஸ் இருக்குது.
ஹரிச்சந்திரா காட்டு, மணிகர்ணிகா காட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு காட் இருக்குது. அந்த கங்கை நதி சுற்றிலுமே இந்த மாதிரி காட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் வந்து போட்டில் போகும்போது ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லாகவே காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்குது. எல்லா துவாரமும் கங்கைக்குள்ளே தான் வந்து அடையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் வந்து இந்த vlogல வந்து ட்வின் டவர் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதோட மலேசியா போன vlog கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.